ஹே கைஸ், இன்னைக்கு நான் உங்களுக்காக வாஷிங்டன்லேருந்து ஒரு ரேரான ஸ்பெஷல் எபிசோட் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த எபிசோடோட எண்டிங்கில் இது ரொம்ப ஹாரராக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சின்சனோட எபிசோட் ரொம்ப மிஸ்ட்ரியாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கமெண்ட்டில் இருக்கலாம் ஹாட்டினை போட்டுருங்க உங்களுக்கு சின்சன் பிடிக்குன்னா மட்டும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம சின்சானோட ஃப்ரெண்ட்ஸோ வண்டியை பார்த்து நின்றுட்டுருக்காங்க. அந்த வண்டியில் ஒரு சாப்பாடு ஒரு மாதிரி வைக்கிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஐயோ சூப்பராக இருக்குமே, டேஸ்ட்டாக இருக்குமே, இதை வாங்கி ஆகணும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்கல்லாம். அப்போ அந்த வண்டியிலேருந்து ஒருத்தர் இறங்கி வருவார். இது ஒன்றும் சாப்பிட்ற பொருளெல்லாம் இல்லை, இதில் மாயாஜாலம் இருக்குது, இது மூலயமா உங்களால் உங்கள் ஃப்யூச்சரை பார்க்க முடியலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்யூச்சரா? அப்போ எனக்கு என்னோடய ஃப்யூச்சரை பார்க்கணும், எனக்கு அந்த ரோலை தாங்க நம்ம சின்சன் கேட்குறேன் அவர்கிட்ட. கடைக்காரர் இதுக்கு 1 மில்லியன் தாங்க அப்படின்னு கேட்பாரு. இதை கேட்டு நம்ம மசா என்னது 1 மில்லியனா, இதெல்லாம் உங்களுக்கு ஓவராக தெரில அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம சின்சன் ஐயா என்கிட்ட 10 ரூபா தான் இருக்குது பரவாயில்லன்னு கேட்பேன். அதுக்கப்புறம் சரி 10 ரூபா இருக்குல்ல கூட அப்படின்னு சொல்லி வாங்கிப்பார். இப்போ அவர் சின்சன் கிட்ட அந்த ரோலை விற்றுட்டு அப்படியே வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவார். இப்போ நம்ம சின்சன் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவான். ஜாலி ஜாலி என்கிட்ட இந்த ரோல் கிடச்சிருச்சு, இப்போ நான் என்னோடய ஃப்யூச்சர் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம மசா கேட்பான், கசாமா இதெல்லாம் உண்மையாக கசாமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம கசாமா சொல்லுவான், எனக்கே இதெல்லாம் டவுட்டாக தான் இருக்குது, இதெல்லாம் உண்மையாக எனக்கே தெரில அப்படின்பா. இப்போ நம்ம சின்சன் அந்த ரோல் அவனோட கண்ணில் வச்சு இப்போ உங்கள் ஃப்யூச்சர் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்ப்பான். சரி நம்ம சின்சன் ஃபஸ்ட்டு போச்சானை பார்க்குறான். போத்தலையில் ஒரு காக்கா பாத்ரூம் போன மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ரோலை கண்ணில் எடுத்துகிட்டு பார்த்தா நம்ம போத்தலையில் எதுவுமே இல்லை. திரும்பவும் பார்க்குறா, போத்தலையில் மறுபடி பாத்ரூம் போன மாதிரி இருக்குது. அக்கா மடி எடுக்கிறான், பார்த்தா நம்ம போத்தலையில் எதுவுமே இல்லை. அக்கா சின்சன் சொல்கிறான், போ உன் தலையில் எதுவும் நடக்க போகுது அப்படிங்கிறான். அந்த நேரத்தில் ஒரு காக்கா நம்ம போ மண்டியில் பாத்ரூம் போயிடுது. அப்போ நம்ம சின்சன் இதான் போ நான் ஃப்யூச்சரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் நம்புற மாதிரியே தெரியலையே, அதில் எதிர்த்து நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம கசாமா சொல்கிறான். எங்கே இதுக்கு மேலே உனக்கு நம்பிக்கையே இல்லையே அப்படின்னு நம்ம சின்சன் சொல்கிறான். இப்போ மறுபடியும் நம்ம சின்சன் அந்த ரோல் எடுத்து நம்ம மசாவோட ஃப்யூச்சரை பார்க்குறான். இப்போ நம்ம மசாவு பயத்தில் பார்த்து பத்திரமா சொல்லுப்பா அப்படிங்கிறான். இப்போ நம்ம சின்சன் ரோலை பார்த்துட்டு இருக்கும்போது அதில் என்ன தெரியுதுன்னா மசா அழுதுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ நம்ம சின்சன் சொல்கிறான், மசா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ அழுக போகிறடா அப்படிங்கிறான். என்னது அழுக போகிறனா, எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் நம்ம மசா அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவான். எனக்கு கிடைச்சி நடக்கிறக்குள்ள நான் இங்கேருந்து ஓடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மசா அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். இப்போ கீழே ஒரு கல் இருந்தனால தடுக்கி விட்டு மசா அப்படியே கீழே விழுந்துடுறான். இப்போ கீழே விழுந்தனால மூஞ்சி ஃபுல்லாக அடி. அதனால் நம்ம சின்சன் ஃப்யூச்சரில் பார்த்த மாதிரியே மசா அழுதுறான். இந்த ரோல் மூலியமாக நான் பார்க்கறது எல்லாமே உண்மையாக நடக்குது அப்படின்னு நம்ம சின்சன் சொல்லுவான். எனக்கு இது மாதிரி டவுட்டாகவே இருக்குது, எப்படி என்னால் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு நம்ம கசாமா யோசிக்கிறான். சின்சன் சரி கசாமா என்னோடய ஃப்யூச்சரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரோல் எடுத்து நம்ம கசாமா கிட்டே வைக்கிறான். இப்போ நம்ம கசாமா நீ என்னோடய ஃப்யூச்சரில் எதுவும் பார்க்க தேவையில்லை, இப்போ உன்னோட ஃப்யூச்சர் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த ரோலை சின்சன்கிட்டேருந்து பிடுங்கி இப்போ நம்ம சின்சன் அந்த ரோல் மூலமாக நம்ம கசாமா பார்க்குறான். பார்த்தீங்கன்னா நம்ம சின்சனை ஒரு நாய் கடிச்சிட்ருக்கு. இதை பார்த்து நம்ம கசாமா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கு ஒரு பெரிய ஆபத்து நடக்க போகுது சின்சன் அப்படின்னு நம்ம கசாமா சொல்லுவான். ஆபத்தெல்லாம் எனக்கு ஒன்றும் நடக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சன் அந்த ரோலை சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் நம்ம கசாமா டே சின்சன் இது எப்படி சாப்பிட்ற அப்படின்னு கேட்குறான். இப்போ அந்த நேரத்தில் அங்கே ஒரு நாய் வேகமாக வந்துகிட்டு இருக்கு. யாரும் அவுத்துட்ருக்காங்க. இவங்க ஐயோ நினச்ச மாதிரி நாய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயத்தில் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உடனே அந்த நாயோட ஓனர் கூப்பிட்றாங்க, டாகி நில்லு அப்படின்னு. இப்போ உடனே டாகி ஃபுல் ஃபோர்ஸில் வேகமாக ஓடி வந்துட்டு இருந்தது. அப்படி சடன் பிரேக் போட்டு நின்றுது. இப்போ அந்த நாய் அவரோட ஓனரை திரும்பி பார்க்குது. இப்போ இவங்களும் யோசிக்கிறாங்க, நல்ல வேளை அந்த நாய் நின்றுச்சு அப்படின்னு. இப்போ அந்த டாகியோட ஓனர் என்னை மன்னிச்சிட்டு இந்த மாதிரி ஒன்று விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சின்சன் அக்கா எப்படி இவ்வளோ பெருசு நாயெல்லாம் வளர்க்குறீங்க அப்படின்னு நம்ம சின்சன் கேட்குறான். அதெல்லாம் அப்படிதாப்பா அப்படின்ட்டு அந்த அக்கா அவங்களோட நாயை கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம மசா நேரத்துக்கு அந்த நாய் நம்ம சின்சனை கடிச்சிருக்கணும்ல, ஏன் அந்த நாய் கடிக்கல அப்படின்னு இந்த மசாவை கேட்குறான். அதுக்கு நம்ம கசமா எனக்கும் அதே டவுட்டு தான், ஏன் அந்த நாயை அவனை கடிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம கசமா சொல்கிறான். இப்போ நம்ம மசா கசமா கிட்டேருந்து ரோலை வாங்கி இப்போ கூட நான் அந்த ரோல் மூலியமாக சின்சனை பார்க்குறேன்னு சொல்லி சின்சனை பார்க்குறான். பாரு எதிர்காலத்தை பாரு அப்படின்னு நம்ம சின்சன் சொல்லுவான். பார்த்தா நம்ம சின்சன் கூட நேனி உட்காந்துட்டு நம்ம நேனிக்கு பிடிச்சி அந்த ஃபேமிலி கேம் விளையாண்டுருப்பாங்க. இதை பார்த்தா நம்ம மசா அப்படியே மெய் மறந்து போயிடுறான். இப்போ என்னப்பா ஆச்சு அப்படின்னு நம்ம கசாமா கேட்குறான். அதுக்கு நம்ம மசா இன்னும் கொஞ்ச நேரத்தில் சின்சனுக்கு பயங்கரமான ஆபத்து, நேனி வரப்போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னது நேனியா அப்படிங்கிற மாதிரி நம்ம போ பார்ப்பான். இப்போ நம்ம சின்சன் அதெல்லாம் நடக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இந்த ரோல் சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். ஏன் போய் ஏதாவது சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களாம் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேனி வந்துட்டுருப்பா, ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே வருவா. ஐயோ வந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க. அப்புறம் நேனி சொல்லுவா, என்னது நான் வந்தால் சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தாலும் ஆச்சரியப்படுறீங்க அப்படின்பா. சரி வாங்க நம்ம ஃபேமிலி கேம் விளாட்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நேனி சொல்லுவா. நம்ம நினச்ச மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்களும் ரொம்ப சோகமாக இருப்பாங்க. என்ன ஆகுதுன்னா அந்த நேரத்தில் நம்ம நேரிட்டு அம்மா வா நேனி நம்ம ஷாப்பிங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இவங்களாரும் ஜாலி ஜாலி நம்ம நேனி கூட விளையாட மாட்டோம் அப்படிங்கிறாங்க.
இப்போ நம்ம நேனோட அம்மாவும் நேனே கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ இவங்களும் சொல்லுவாங்க, நல்ல வேலை தப்பிச்சோம், இன்னும் நேரத்துக்கு நம்ம நேனோட விளையாட்டில் போய் மாட்டியிருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கசாமாக்கு டவுட் வருது, ஏன் ஷின்சானுக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் நம்ம கசாமாக்கு ஒன்று புரியுது, நம்ம ஷின்சான் இந்த ரோலை சாப்பிட்றனால தான் அவனுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அப்போ அதனால தான் ஷின்சானோட ஃபியூச்சர் மாதிரி அது அப்படியே உள்டாவாக மாறிடுது. ஓஹோ இப்போதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி நம்ம கசாமா வந்து சொல்லுவான். இப்போ நம்ம ஷின்சான் வந்துட்டு கசாமா கிட்ட போய், கசாமா இப்போ நம்மளோட ஃபியூச்சரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கசாமா வந்து ரோல் மூலியமாக பார்ப்பான். அதில் என்ன காமிக்குதுன்னா, நம்ம ஷின்சான் வந்து கசாமா காதில் ஊதுற மாதிரி இருக்குது. கசாமா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு பயங்கரமான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம ஷின்சான் வந்து சொல்லுவான். சரி அப்படி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி இப்போ நம்ம கசாமா வந்து ஷின்சான் அந்த ரோல் மூலிமா பார்ப்பான். இப்படி பார்க்கும்போது அது என்ன காமிக்கும்னா, நம்ம ஷின்சான் வந்து கசாமா காதில் ஊதிட்டு இருப்பான். இதில் டென்ஷனான நம்ம கசாமா வந்து ஷின்சானை கோவில் தள்ளி விட்டுறான். இப்போ ஷின்சான் அப்படியே கீழே போய் ரோட்டில் விழுந்துடுறான். இப்போ பார்த்தா அங்கே ஒரு லாரியும் வருது. இதை பார்த்து நம்ம கசாமா வந்து பயங்கரமாக கத்துறான், ஷின்சான் அப்படின்ட்டு. என்னப்பா ஆச்சு அப்படின்னு நம்ம மசாவும் வந்து கேட்குறான். ஷின்சான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம கசாமா சொல்லுவான். எனக்கு ஆக்சிடென்ட் நடக்க போகுதா அப்படின்னு வந்து நம்ம ஷின்சான் வந்து கேட்பான். இப்போ உனக்கு ஆக்சிடென்ட் நடக்க போகுது, சீக்கிரம் இந்த ரோலை சாப்பிடு, உன்னோட ஃபியூச்சர் மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஷின்சான் கசாமா 2 பேர் சேர்ந்து அந்த ரோல் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. கடைசியாக அந்த ரோல் முடிஞ்சக்கப்போ இவங்க 2 பேர் வாய் ஒட்டிக்கும். இதை பார்த்து நம்ம கசாமா வந்து, உன் வாயில் என் வாயில் வந்து ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசாமா வந்து ஷின்சானை பிடிச்சி தள்ளி விட்டுருவான். ஃபியூச்சரில் நடந்த மாதிரி நம்ம ஷின்சான் வந்து பறந்து போய் அப்படியே ரோட்டில் போய் விழுகிறான். இதை பார்த்த கசாமா வந்துட்டு ஷின்சான் அப்படின்னு வந்து கத்துறான். இப்போ நம்ம ஷின்சான் போய் ரோட்டில் அப்படியே விழுந்துடுறான். இப்போ இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, கசாமா ஃபியூச்சரில் பார்த்த மாதிரி அந்த லாரி வருது. இப்போ நம்ம கசாமா வந்து ஷின்சான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ தான் அந்த லாரி வந்து ஒரு பொம்மை டாய்ங்கிறது நமக்கு புரியுது. என்ன ஒரு பல்பு கொடுத்துட்டாங்க நமக்கெல்லாம். அப்போ நம்ம கசாமா வந்துட்டு, என்னது பொம்மையா அப்படின்னு சொல்லுவான். அந்த நேரத்தில் ஒரு பையன் வந்துட்டு, சாரிப்பா என் பொம்மை தெரியாமல் இந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட் கண்ட்ரோல் வச்சுட்டு அந்த பொம்மையை அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிடுறான். நல்ல வேலை உனக்கு ஒன்றுமே ஆகலை ஷின்சான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கசாமா வந்து சொல்லுவான். அப்போ நம்ம ஷின்சான் வந்து, என்ன கசாமா என் வாயோடும் வாய் ஒட்டிக்கிச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷின்சான் சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம கசாமா வந்துட்டு, அதை நினச்சி பார்த்தா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவன் வாய் தொடச்சிட்டு இருப்பான். இப்போ அப்படி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இப்போ ஷின்சானுக்கு அந்த ரோல் எடுத்த கடைக்காரரை காமிப்பாங்க. அந்த கடைக்காரர் வந்து, இந்த ரோல் வந்து சாதாரணமான டிவைஸ் கிடையாது, இது ஃபியூச்சரை பார்க்குற டிவைஸ் அப்படிம்பாரு. இப்போ அப்படியே அவர், இப்போ நான் உங்களோட ஃபியூச்சரை இதே மாதிரி பார்க்கட்டுமா அப்படின்னு அவர் சொல்லுவார். அதாவது இப்போ வந்து அவர் நம்மளோட ஃபியூச்சரை பார்க்க போகிறாராம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட வந்து இதே மாதிரி ஒரு மர்மமாக முடிக்கிறாங்க. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பமாக இருக்கும் கடைசி வரைக்கும். ஸோ அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஷின்சான் லவர் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அடுத்து எந்த வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.